சூரத்துல் முஃமின். சூரத்துல் முஃமின், முஃமினை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம். ஒரு மூமின் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ. அங்கே ஃபிரௌனுடைய தொல்லை அதிகமாக இருந்துச்சு. ஃபிரௌனுடைய அங்கே ஒரு ஃபிரௌன், இங்கேயும் உலகத்திலும் சில ஃபிரௌன்கள் உலகத்துல இருக்கிறாங்க, காரூன்கள் இருக்கிறாங்க, ஹாமான்கள் இருக்கிறாங்க. அப்போ அரசாங்கத்தினுடைய தொல்லையை விட்டு, அநியாய அரசின் தொல்லை விட்டு நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள சூரத்துல் முஃமின் 4வதாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய துஆ. அந்த முஃமின் என்ன ஓதினார்? குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான், வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். சொல்லுங்க, வ உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத் அப்படிங்கிற ஒரு துஆ. வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். என்னுடைய சகல காரியத்தையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து விட்டேன். அல்லாஹ் தஆலா அனைத்தையும் பார்க்கக்கூடியவன். இந்த துஆவை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தில் பிறந்த ஒரு மூமின், அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், அந்த மூசாவுடைய உம்மத்தில் இருந்த ஒரு மூமின் இந்த துஆவை ஓதினார். ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆதி மா மகரு. அந்த ஃபிரௌனுடைய கிப்தியர்களுடைய எல்லா சூழ்ச்சிகளை விட்டு அல்லாஹ் இந்த முஃமினை காத்து விட்டான். இங்க சிறுபான்மை என்று சொல்லுகிறோம், சிறுபான்மை பெரும்பான்மை என்று சொல்லுகிறோம். ஆனால் இருந்தது ஒரே ஒரு மூமின், சுற்றி இருந்தது அநியாயக்கார அரசினுடைய அனைத்து மக்கள். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்திற்கு மத்தியில் ஒரு முஃமின் தன்னுடைய ஈமானை, தன் உயிரை, தன் மானத்தை, தன் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொண்டார் என்றால் இந்த ஒரே ஒரு தாரகை மந்திரம், உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். இதை ஓதிக்கொண்டே இருந்தால் அநியாய அரசின் அட்டூழியங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார்.